அதாவது லாஸ்ட்டாக போட்ட வீடியோ, அதாவது ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற வீடியோவில் ஒரு பாதிக்கு மேலே வீடியோவில் சவுண்ட் இல்லை அப்படிங்கிறது கமெண்ட் எதுக்குன்னு தெரியல. நான் கடைசியாக அப்லோட் பண்ண 2 வீடியோலையுமே என்ன ஆச்சு அப்படின்னா, ஒன்று மெம்பர்ஷிப்பில் போட்டிருப்போம், இன்னொன்று இப்போ அப்படி இந்த இது பப்ளிக்காக போட்டிருப்போம்னு வச்சுக்கோமே. இது 2 வீடியோலையுமே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே சவுண்ட் இல்லாமல் போயிருச்சு. இது என்ன டெக்னிக்கல் இஷ்யூ தெரியல. பட் ஒரிஜினல் வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் சவுண்ட் இருக்கு. பட் இது எதனால நடக்குது, இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதா, இல்லை எல்லாத்துக்கும் நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் தூக்கி தூர போட்டுரும். 1000 தடைகளை மீறி வந்தால் தான் இது கணக்கு. ஸோ அது இல்லாமல் ஓகே, இப்போ இங்கே வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்மளே போட்டிருக்கோம். ஓகே, பட் இருந்தாலும் என்னால் வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ண முடியல. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் நான் ஃபாலோ பண்ணணும், அது பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி இல்லை 2 என்ட்ரி கொடுத்தால் போதும், நான் எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம சாட்டர்டே சண்டேஸில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து 1-to-1 செஷனாக கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் வேணால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கட்டுங்க. ஸோ அது போக ஓகேங்களா, மெயின் முக்கியமான கான்செப்ட்டுக்கு வந்துடும். இங்கே வந்து 3 விஷயங்கள் இருக்குங்க. சரியா, நமக்கு வந்து 3 விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று ஸ்விங் ஹை இல்லை லோ. சரியா, ஸ்விங் ஹை இல்லை லோ, கரெக்டாக இதுதான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸ்விங் ஹை இல்லை லோ. சரியா, இன்னொன்று வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டாக. ஸோ இன்னொன்று வந்து ட்ரெண்டு. ஓகே, ட்ரெண்டு ஓகே, இந்த 3 விஷயங்கள் இருக்கு. ஸோ பேசிக்காக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எது சொல்லும் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறத சொல்லும். இந்த ட்ரெண்டி மார்க்கெட் தான் நமக்கு ஹை ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து ஒன்று கொடுக்கும் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எதுவுமே ஹை ப்ராஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் போட்டு தூக்கிடுவாங்க. ஐ செட் if you are following then only we can able to make a profit. This video is only for education purpose only. இது வந்து உங்களுக்கு கிடையாது, நம்ம யூடியூப் வந்து சொல்லனாதான். அந்த யூடியூப் காரனுக்கு வந்து அறிவு கிடையாது. சரி, அந்த அளவுக்கு யோசிக்க தெரியாது. பாதி தமிழ்லையும் பாதி இங்கிலீஷ்லையும் பேசிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ராமிஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ டெலிட் பண்ணி விட்டுறாங்க. ஒரு கூட்டமாக சேர்ந்து ரிப்போர்ட் எடுப்பாங்க, அது வேற விஷயம். பட் கான்செப்ட்ல வந்துடும். ஓகே, அப்போ இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறத வந்து ட்ரெண்ட் பேஸ்ல நீங்க ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹை ப்ராபபிலிட்டி ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஸ்விங் ஹை ஸ்விங் லோ எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எங்க பை எடுக்கணும் எங்க செல் எடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது. எப்பவுமே ஒரு ட்ரேடருக்கு வந்து எது அழகு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்வேஸ் ஹைல இருக்கிறப்ப செல்லும். சரியா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், மார்க் பண்ணல, பட் இது அது கிடையாது. சரியா, ஹைல இருக்கும்போது செல்லும், லோல இருக்கிறப்ப பையும் எடுக்கிறதா ஒரு ட்ரேடருக்கு அழகு. எஸ்பெஷலி நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் மெயின் கான்செப்ட். இதே ஸ்டாக்குக்கும் பொருந்தும். நீங்கள் லாங் டர்மாக பண்ணுறீங்க அப்படின்னா லாங் டர்மாக அதில் லோ என்ன, லாங் டர்மாக அதில் ஹை என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. பட் இங்கே மேக்ஸிமம் பீப்புள், ஓகே, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட் ஒருவேளை நல்லா மூவ் ஆயிருச்சு, ஒருவேளை வைக்கல மார்க்கெட் நல்லா மூவ் ஆயிருச்சு அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிவெஞ்ச் ட்ரேட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களே தவிர இது இன்னும் கண்டினியூ ஆயிரும், இது இன்னும் மேலே தான் போகும் அப்படிங்கிற ட்ரேடை வந்து 99% ஆஃப் த பீப்புள் வந்து எடுக்கிறது கிடையாது. ஸோ 99% ஆஃப் த பீப்புள் வந்து லுக்கிங் ஃபார் ரிவெஞ்ச் ட்ரேடு தான். அதாவது ரிவெஞ்ச் ட்ரேட்னா நீங்க எடுத்து லாஸ் ஆகி திருப்பி அந்த லாஸை கவர் பண்ணிட்டு அந்த ரிவெஞ்ச் ட்ரேட் கிடையாது. மார்க்கெட்டுக்கு அகனிஸ்ட் அடிக்கக்கூடிய ட்ரேட் வந்து நாங்கள் ரிவெஞ்ச் ட்ரேட்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் டெஸ்டிங் நான் சொல்றேன். ஓகே, இப்போ அது ரிவெஞ்ச் ட்ரேட்லாம் கிடையாது. இங்கே மார்க்கெட்ல யாரும் ரிவெஞ்ச் எடுக்கலாம் வரல, மார்க்கெட்ல சம்பாதிக்க தான் எல்லாம் வந்துருக்கும். கரெக்டா, ரிவெஞ்ச் எடுக்க நான் ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணனால லாஸ் ஆகிட்ட ப்ரோ. நீங்க ரிவெஞ்ச் ட்ரேட் உங்களுடைய பிஎன்எல்னால நீங்க லாஸ் ஆகல ப்ரோ, நீங்க வந்து மார்க்கெட்டுக்கு அகனிஸ்டா ட்ரேட் பண்ணனால தான் லாஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிறது தான் அங்கே கணக்கு. அப்போ இந்த 3 விஷயங்கள் நீங்க தெரியல அப்படின்னா நீங்க இன்ட்ராடே ஆப்ஷன் பண்றதுக்கு தகுதியானவர்கள் இல்லை, இது கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணல அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. இதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது தான் இங்க மேஜர் கான்செப்டா பேச போறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இண்டிகேட்டர் செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இதுல வந்து ஆசம் ஆஸ்கிலேட்டர் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும், ஏஓ அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்க வந்திருக்கும். எல்லா ப்ரோக்கர்லயும் வந்துடும். ஓகே, எல்லா ப்ரோக்கர்லயும் வந்துடும். ஸோ இந்த ஸ்விங் ஹை ஸ்விங் லோ என்ன, எப்பவுமே லோல பையும் ஹையில செல்லும். ஓகேவா, பட் இங்க நம்ம வந்து எந்த இடத்துல என்ட்ரி அவாய்ட் பண்ணணும், இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல எடுக்கிற என்ட்ரி அவாய்ட் பண்ணணும். அதாவது ரீட்ரேஸ்மெண்ட்ல அது செல்லாது அப்படின்னு நினைச்சிட்டு செல்லாகிற என்ட்ரியை அவாய்ட் பண்ணணும். அது எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ மெயின் கான்செப்ட்குள்ள போயிடலாம். ஓகேவா, இப்போ வந்து நான் வந்து கோல்டு வந்து வச்சிருக்கேன், XAUUSD. நான் நிறைய பேர் கேட்குறீங்க உங்க ஸ்ட்ராட்டஜி ஃபாரெக்ஸ்ல ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும். கமாடிட்டில, ஃபாரெக்ஸ்ல, இந்தியன் மார்க்கெட்ல, ஸ்டாக்ல எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகி எல்லா இடத்துலையும் பேக் டெஸ்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் லைவ் டெஸ்ட் பண்ணி அது கிளியரா இருந்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து அப்டேட்டா கொடுப்பேன். இல்லைனா உங்களுக்கு அப்டேட்டா கொடுக்க மாட்டேன். மற்றவங்க மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்காக உட்கார, ஏன்னா நமக்கு வந்து பெருசா வியூஸ்லாம் போகாதுன்னு வச்சுக்கோமே. கண்டென்ட் கிரியேட் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அப்படின்னா ஐயோ வியூஸ் போலேன்னு வருத்தத்தில் போயிருக்கணும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, 1000 ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா எஜுகேஷன் அப்படிங்கிற பர்பஸாக தான் மெயினாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ கான்செப்டுக்குள்ள வந்துடும். ஓகே, இப்போ இந்த ஏஓ அப்படிங்கிற இதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டோகிராம் சார்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த ஹிஸ்டோகிராம் சார்ட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்றதே இல்லை. இதுக்கு முன்னாடி வால்யூம் ப்ரொஃபைல் போட்டிருப்போம். இந்த வால்யூமோட கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு மெத்தட் தான் இந்த ஹிஸ்டோகிராம். அந்த வால்யூமை வச்சுமே நீங்க ட்ரெயின் எடுக்கக்கூடாதுலாம் கிடையாது. அதை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, அது வேற விஷயம். பட் இந்த ஹிஸ்டோகிராம கான்செப்டுக்கு வந்துடும். ஓகே, அந்த ஹிஸ்டோகிராம் கான்செப்டுக்கு வந்துடும். உங்க பாருங்க, இதுல பேசிக்கா எடுத்துக்கங்க. இது அந்த ஹிஸ்டோகிராம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகேவா,
இது வந்து ஒரு இடத்துல மேலே போயிருக்கு, ஒரு இடத்துல கீழே போயிருக்கு. இது எல்லாம் இப்போ பேசிக்காக மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து கடல் அலை மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக கடல் அலை மாதிரி தான் இருக்கும். மேலே போகும், திருப்பி கீழே வரும். இப்படி தான் இருக்கும். சரி, கடல் அலை மாதிரி தான் இப்படி இருக்கும். இப்போ இதைத்தான் வந்து நம்ம ஸ்விங் ஹை அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் வந்து நம்ம ஸ்விங் லோன்னு சொல்றோம். கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல இது வந்து நடந்தது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டா, இல்லை வந்து அது டவுன் ட்ரெண்டா ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல லோ வச்சுச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக் தான் இது. ஸோ பேசிக்காக ஒரு ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தாங்க. ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுங்க. மார்க்கெட்டை வந்து யாரும் ப்ரெடிக்ட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் மைண்டில் அது ஒரு ப்ரீ அசியூம்ஷனா. ஓகே, நிறைய பேர் இங்கே ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் அப்படின்லாம் போடுவாங்க. பட் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மைண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் அந்த ப்ரீ மார்க்கெட் போடுறது எடுத்துக்கிறீங்க. இப்போ அவரும் பையன் சொல்றாரு, இப்போ நீங்களும் பையன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தீங்க அப்படின்னா, நீங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு மார்க்கெட் பை தான் ஆகும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்துறீங்க. ஒருவேளை மார்க்கெட் செல்லே ஆனாலும், ஓகே, ஒருவேளை மார்க்கெட் செல்லே ஆயிருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, மார்க்கெட் பை தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செல் ஆகிற இடத்துல அந்த இடத்துல ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா இந்த இடத்துல போய் என்ட்ரி போடுறீங்க. இந்த என்ட்ரி தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் என்ட்ரியா இருக்கும். ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. இது கீழே வர்றப்ப இல்லை அந்த ஸ்டாப் லாஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். ஏன்னா அவர் பெரிய பெரிய மில்லியன் யூடியூப்ஸ் சொல்லிட்டாரு. இப்போ என்னோட இன்டென்ஷனும் என்னோட ஸ்ட்ராட்டஜியும் பை தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ட்ரி எடுக்க போனீங்க அப்படின்னா தவறான செயலாக இருக்கும். அப்போ அந்த ப்ரீ அசியூம்ஷன் அப்படிங்கிறத பண்ணாதீங்க. மார்க்கெட்டை புரிஞ்சுங்க. ஏன் இந்த ஸ்விங் ஹை வைக்குது, ஏன் இந்த ஸ்விங் லோ வைக்குது அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சுங்க. இதை எப்படி ஃபில்டர் பண்றது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, நான் எடுத்து ரீசெண்டாக ஓடிட்டு இருக்கிற சார்ட்லேயே பார்த்துருமே XAUSD. ஓகே, நான் போயிட்டு தான் இருக்கு. தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இங்க பாருங்க, இந்த ஹிஸ்டோகிராம்ல இப்போ சென்ட்ரல் லைன் அப்படிங்கிறது ஒரு லைன் இருக்கு. கரெக்டா? இதுல வந்து இங்க பாருங்க, இதோட இது வந்து செல் சைட்ல வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. கரெக்டா தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது இதை வால்யூம் ப்ரொஃபைல் மாதிரி நீங்க கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா செல் சைட்ல உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. அப்போ இப்படி இது ஜீரோக்கு கீழே வந்து இது இன்க்ரீஸ் ஆகிட்டே வர்றப்ப அது வந்து என்ன ட்ரெண்டு? டவுன் ட்ரெண்டு. சரியா? ஜீரோக்கு கீழே, ஜீரோ பிலோ. சரியா? இன்க்ரீஸ் நோட் பண்ணிக்கங்க, வேண்டாம், அதுக்கு தான் உங்களுக்கு போடுறேன். சரியா? ஜீரோ பிலோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே, இப்படி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறப்ப சரியா, ட்ரெண்ட் புரிஞ்சாங்க. அது மாதிரி ஜீரோக்கு மேல, சரியா, ஜீரோக்கு மேல அபவ், சரியா, அபவ் இன்க்ரீஸ் ஆச்சே போச்சுன்னா அது அப் ட்ரெண்டு. சரியா? அப் ட்ரெண்டு. ஓகே, அப் ட்ரெண்ட் புரிஞ்சுக்காங்க. ஒருவேளை ஓகே, ஒருவேளை இது அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே, இது ஒரு அப் ட்ரெண்ட்லயோ இல்லை ஒரு டவுன் ட்ரெண்ட்லயோ இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப் ட்ரெண்ட்லயோ இல்லை டவுன் ட்ரெண்ட்லயோ இருக்கு. ஜீரோக்கு மேல ஓ போட்டு வச்சுருக்கேன். பரவாயில்ல, கரெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, கரெக்ட் பண்ணிக்கங்க, இல்லை நானே கரெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை இது அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கரண்டாக இருக்கிறது அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. கரெக்டாக அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஆனால் உங்களுடைய கேண்டில் நீங்க பாக்குறீங்க, மார்க்கெட்டுங்கிறது வந்து செல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, மார்க்கெட்டுங்கிறது செல் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயத்தை தான் வந்து நீங்க ரீட்ரேஸ்மெண்டா கன்சிடர் பண்ணிக்கணும். இது வந்து டவுன் ட்ரெண்ட் கிடையாது, இது வந்து ரிவெஞ்ச் ட்ரெண்ட் ஆக போறது கிடையாது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் ரீடெஸ்ட் ஆக போகுது. ரீடெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதை அகைன் இப்படிதான் போக போகுது அப்படிங்கிறத இதை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. நான் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் படி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஓகே, நம்ம இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் பார்த்தோம். கரெக்டா? இந்த பாருங்க, இந்த இடத்துல இது நம்ம டவுன் ட்ரெண்ட் பார்த்தோம், இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஓகே, இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு வந்து கேண்டல்ஸும் கிரீனா இருக்கு, இதுவுமே உங்களுக்கு கிரீனா தான் இருக்கு. கரெக்டா? ஆனா இது நீங்க அப் ட்ரெண்ட் எடுத்துக்கலாம் கேட்டீங்கன்னா அது அப் ட்ரெண்ட் கிடையாது, அது ரீட்ரேஸ்மெண்ட். எப்போ நீங்க அப் ட்ரெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த ஜீரோக்கு மேல கிராஸ் ஓவர் ஆகி, ஓகே, இந்த ஜீரோக்கு மேல கிராஸ் ஓவர் ஆகி ஃபர்ஸ்ட் வால்யூமோட, ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் ஹிஸ்டோகிராமோட ரெண்டாவது ஹிஸ்டோகிராம் அதிகமா இருக்கணும், ரெண்டாவது ஹிஸ்டோகிராமோட மூணாவது ஹிஸ்டோகிராம் அதிகமா இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க அந்த இடத்துல உங்களுடைய பை என்ட்ரியை பிளேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க டவுன் ட்ரெண்டா மாறிடுது. தெரியுதா உங்களுக்கு? மூணாவது இது இங்க இருக்கு, இங்க இருந்து டவுன் ட்ரெண்டா மாறிடுது. ஆட்டோமேட்டிக்கா இது ரீட்ரேஸ்மெண்ட் தான். ஓகே, இது ரீட்ரேஸ்மெண்ட் தான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது ரீட்ரேஸ்மெண்ட் தான். இப்போ மூணாவது மேல இருந்தால் மட்டும், ஓகே, மூணாவது உங்களுக்கு மேல இருக்கா? மேல இருக்கு. ஆனால் வந்து உங்களுக்கு கேண்டில் கேண்டிலா இருக்கு, ரெட் கலர் கேண்டிலா இருக்கு, கிரீன் கலர் கேண்டிலா இல்ல. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வேலிட் என்ட்ரியா நீங்க பை போலாமா அப்படி கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்க போகக்கூடாது. பட் இதே இது இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துலயும் சேம் கான்செப்ட் தான். உங்களுக்கு வந்து ரெட் கலர் கேண்டிலா இருக்கு, அப்போ நீங்க பை போகக்கூடாது. பட் இதே சேம் கான்செப்ட் இங்க வந்துடும். இங்க வந்துடும். இங்க பாருங்க, இங்க மூணாவது கேண்டில் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிரீன் கலர் கேண்டிலா இருக்கு. கரெக்டா? இந்த இடத்துல அப்ப நீங்க பை என்ட்ரி போலாமா? கண்டிப்பா பை என்ட்ரி போலாம். இதே கான்செப்ட் தான் செல்லுக்கும். ஓகே, இதே கான்செப்ட் தான் செல்லுக்கும். அப்ப எப்போ பை என்ட்ரி போகணும், எப்போ செல் என்ட்ரி போகணும் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சாங்க. இருங்க, இதை டெலிட் பண்ணிடுறேன் ஒரே நிமிஷம். ஸோ செல் என்ட்ரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். பட் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் மார்க்கெட்டில் ரியாலிட்டியில் போய் பண்ணுறப்ப இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டவுட் இருந்தால் திருப்பி அந்த வீடியோ எடுத்து ரெஃபர் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். சேனலில் பார்க்குறது சரி ரைட்டு ஸ்ட்ராட்டஜி கிடச்சிருப்பா அப்படின்னு டேரக்டாக போய் லைவ் டெஸ்ட்டில் போய் லைவ் ட்ரேட் எடுத்து எனக்கு வந்து 50,000 லாஸ் ஆச்சு, 10,000 லாஸ் ஆச்சு, என்ன சொல்லக்கூடாது. சரியா? ஏன்னா அப்படி பண்ணுற ஆளும் இருக்கு. இப்போ வீடியோ பார்த்தேன் லாஸ் ஆயிருச்சு, வீடியோ பார்த்து லாஸ் ஆயிருச்சு, இப்போ என்ன லாஸ் ஆச்சு, எப்படி பண்ணீங்க? நான் ஒரு கான்செப்ட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக சொல்லியிருக்கேன். அவர் ஃபாலோ பண்ணது ஒன்று கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக ஃபாலோ பண்ணியிருக்காரு.
நான் வச்சு சொல்லியிருக்க டைம் ஃப்ரேம் வேற, அவர் வச்சிருக்க டைம் ஃப்ரேம் வேற. ஆனா இருந்தாலும் ஒன்னால தான் லாஸ் ஆச்சு அப்படின்னு சண்டை போடுறது. சரியா? சண்டை போடுறதுக்காக நான் வாட்ஸ்அப் நம்பர் என் சேனல்ல கொடுக்கல அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுங்க. உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்காக தான் கொடுக்குமே தவிர ரெண்டுக்கும் முதல் வார்த்தை வந்து ஒன்னா இருக்கலாம். சண்டை, சந்தேகம் ரெண்டுக்கும் சேஷா தான். சரியா? ஆனா வந்து சண்டைக்காக கொடுக்கல, சந்தேகத்துக்காக தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நான் இது நிறைய பேருக்கு பயன்படும் அப்படின்னு தான் கொடுத்து வச்சிருக்கேன். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ரிமூவ் பண்ணிட்டு போயிருவேன். வாட்ஸ்அப் நம்பர் ரிமூவ் பண்ணிட்டு போயிருவேன். அப்ப அது இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பயன்பாடுகளை, உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிவித்து கொள்ளுமாறு, உங்களுடைய சந்தேகம் ஒரு கிளாரிஃபை பண்ணா 500 ரூபா கொடுங்க ப்ரோ, அப்பதான் சந்தேகம் கிளாரிஃபை பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. சரியா? பட் அதை பண்ண வேண்டாம், என்ன டவுட் இருந்தாலும் எப்பனாலும் கிளாரிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நம்பர் கொடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மற்றவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு இதை பண்ணிக்கங்க. ஸோ இப்பவுமே வரல கரண்டா வந்து இதோட வால்யூம் வந்து டிகிரி செட் வருது. பட் இதை வந்து நான் செல் என்ட்ரியா கன்சிடர் பண்ணுமா? கண்டிப்பா பண்ணக்கூடாது. இது இந்த மிடில் லைனுக்கு கீழே வந்து மூணாவது ஹிஸ்டோகிராம் அந்த லெவல் வந்து இன்க்ரீஸா இருந்தால் மட்டும் அந்த இடத்துல நான் என்ட்ரி போட்டுக்கலாம். என்னோட என்ட்ரியோட இது வந்து எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓகேவா, நீங்க கேண்டில் உள்ள ஸ்விங் வைக்கக்கூடாது. எனக்கு ஹிஸ்டோகிராம் எங்க ஸ்விங் காமிக்குதோ அங்க வந்து நான் ஸ்டாப் லாஸா வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த ஹிஸ்டோகிராம் இதுதான் ஹை அப்படின்னா இந்த ரேஞ்ச் தான் ஸ்டாப் லாஸா வைக்கிறோம். ஓகே, இந்த ரேஞ்ச் தான் ஸ்டாப் லாஸா வைக்கிறோம். இப்போ நீங்க கேண்டலா போட்டீங்க அப்படின்னா இங்க வைக்கிற மாதிரி வரும். கரெக்டா பார்த்து பெரிய எஸ்எல் வந்து கொடுக்கும். பெரிய எஸ்எல் வைக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியுமே கிளியரான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நான் உங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிச்சிடறேன். இங்க பாருங்க, இந்த இருக்கு. ஓகேவா, இங்க பாருங்க, இது வந்து மூணாவது வந்து செல்லா தான் இருக்கு. கரெக்டா, மூணாவதுங்கிறது செல்லா தான் இருக்கு. பட் இந்த இடத்துல மார்க்கெட் பையா இருக்கு. அப்ப எனக்கு வேலிட் என்ட்ரி கிடையாது. பட் இதே சேம் டைம்ல இந்த இடத்துல பாருங்க, எனக்கு வந்து இந்த இடத்துல வேலிட் என்ட்ரி. கரெக்டா, இந்த இடத்துல எனக்கு வேலிட் என்ட்ரி மூணாவது ஹிஸ்டோகிராம் கீழே இருக்கு. என்னோட ஸ்விங் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கு? இங்க இருக்கு. தெரியுங்களா? இங்க இருக்கு. அப்ப என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து எங்க வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இருக்கு, நான் ஸ்டாப் லாஸ் வரைஞ்சி காமிச்சிடுறேன் செல் என்ட்ரிக்கு. ஸோ எனக்கு நான் என்ட்ரி எங்க எடுத்திருப்பேன்? இங்க எடுத்திருப்பேன். ஓகே, இங்க எடுத்திருப்பேன். என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே வரும். சரியா? 1:1 இருந்து 1:2 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாங்க. கரெக்டாக இருக்குது. ஓகே, கரெக்டாக இருக்குது. 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் எனக்கு இது டார்கெட் ஹிட்டாக இருக்கும். 1:1 இருந்து 1:2 வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாம். சம் ட்ரேட் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது 1:1 போகிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸை வந்து காஸ்ட் டு காஸ்ட்ல போடுறீங்க. 1:2 போகிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட்டுக்கு கீழே போடுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயிலிங் எஸ்எலையும் சேர்த்து தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ பை என்ட்ரிக்கு வந்துடும். ஓகே பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் பைய ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக இந்த இடத்துல மார்க்கெட் பைய ஆரம்பிச்சிருச்சு. பட் நான் வந்து அங்கே பை எடுக்கக்கூடாது. எதுக்கு? நான் வந்து என்னோட கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். வச்சிருக்கிறது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமே தெளிவாக புரிஞ்சுங்க. எனக்கு எந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கு? இந்த இடத்துல எனக்கு கிரீன் கலர் கேண்டில் தான் இருக்கு. கரெக்டாக, மூணாவது ஹிஸ்டோகிராம் கிரீன் கலர் கேண்டில் தான் இருக்கு. அப்போ எனக்கு இந்த இடத்துலங்கிறது எனக்கு என்ட்ரி. கரெக்டா, எங்க இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். ஸோ எனக்கு வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் வந்து இங்கே இருக்குது, இந்த கேண்டில் இருக்குது. இந்த கேண்டிலோட லோ அப்படிங்கிறத வந்து நான் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறேன். இதில் இருந்து எனக்கு 1:2 கரெக்டா, 1:1 1:2 அப்படின்னு வச்சுக்கோங்க. டார்கெட்டாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டார்கெட் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் நீங்கள் வந்து ட்ரெயிலிங் எஸ்எலை ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னும் அது அதிகமாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து ஒரு இடத்துல மேனுவலாக எக்ஸிட் பண்ணதுக்கு தேவைப்படுது. எப்போ எந்த மாதிரி சினாரியோவில் மேனுவலாக எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ட்ரி போட்டுறீங்க. ஓகே, நீங்க என்ட்ரி இப்போ இந்த மாதிரி சினாரியோ எல்லாம் என்ட்ரி போட்டுருப்பீங்க. பட் இதுல என்ட்ரி கிடையாது. பட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். என்ட்ரி போட்டுறீங்க, அது ஆட்டோமேட்டிக்கா திருப்பி குறைஞ்சிட்டே வந்து திருப்பி ஜீரோக்கு கீழே ஒரு லைன். ஓகே, அந்த ஜீரோக்கு கீழே வந்து ஹிஸ்டோகிராம் கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல நீங்க உங்க என்ட்ரியை மேனுவலா எக்ஸிட் பண்ணிருங்க. தேவைப்படாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல நீங்க மேனுவலா எக்ஸிட் பண்ணிருங்க. ஏன்னா அது வந்து ஸ்ட்ராங்கான பையர் சைட்லயோ இல்லை வந்து இப்படி ஸ்டெல் சைடு போறீங்க அப்படின்னா இது இன்னும் ஸ்ட்ராங்கான செல்லர் சைட்லயோ மாறல அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் இது. இப்போ நீங்க ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க, ஏன் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு? எந்த ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் உங்களுக்கு என்ட்ரி எதனால நீங்க அந்த இடத்துல பை பண்றீங்க, எதனால நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, எதனால உங்களுடைய டார்கெட் வந்து 1:1 ஃபிக்ஸ் பண்றீங்க, எதனால உங்களுடைய டார்கெட் வந்து 1:2 ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணணும். இப்படி டிஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதுமா? கிடையாது. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப மினிமமா இருக்கணும். சரியா, ரொம்ப மினிமமா இருக்கணும். பட் இதே ஹிஸ்டோகிராம் நீங்க நிஃப்டில போட்டு பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டில இருக்கு பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஆப்ஷன்ல பண்ணிக்கிறோம். சரியா, அப்ப இவ்வளவு விஷயங்களை டிஸ்கிரைப் பண்ணி இது போக உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து மார்க்கெட்ல சர்வை பண்ண முடியும், ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்படிங்கிறது வேற, சர்வை பண்ண முடியும். இப்படி சர்வே பண்ற காலகட்டத்தில், சரி, சர்வே பண்ணக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா, உங்க ஸ்ட்ராட்டஜில தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா, சரியா, நீங்க அந்த தவறுகளை திருத்திக் கொள்ளணும். சரியா, நீங்க அது 3 மாசம் ஆகலாம், 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். கிட்டத்தட்ட எனக்கு வந்து 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு வச்சுக்கோங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு. அது வேற விஷயம். பட் இன்னுமே நமக்கு வந்து பெரிய ரெகக்னேஷன்லாம் கிடையாது யூடியூப்ல. சரியா, மார்க்கெட்ல நம்மள்ட்ட இப்ப நம்ம கூட சேர்ந்து ட்ரேட் பண்ற மக்களுக்கும், நம்ம கூட சேர்ந்து ட்ரேட் பண்ற நண்பர்களுக்கும், நம்ம கூட க்ளோஸா பழகிற நண்பர்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரியா, நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுவோம், நம்ம ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இங்க பாருங்க, இப்பவுமே நான் சொல்றேன், இது வந்து நீங்க செல்லா எடுக்கக்கூடாது. ஓகே, செல்லா எடுத்துடக்கூடாது. பட் திருப்பி நான் அதான் சொல்றேன், இது வந்து ஸ்டில் ஆன் பை ட்ரேட் தான்.
நாட் செல் ட்ரெண்டிங் வேணா முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து பாருங்க, உங்களுக்கே புரியும். அன்னைக்கு நான் வீடியோல வந்து நான் போட்டு வச்சிருந்தேங்க, பிஎன்எல் போட்டு வச்சிருந்தேன். மோஸ்ட் ப்ராபபிலி இந்த ரேலி நினைக்கிறேன். ஓகே, அந்த ரேலி நினைக்கிறேன் 9:30 10 மணிக்கு தான் பண்ணியிருந்தேன். கரெக்ட். ஸோ மோஸ்ட் இந்த இருங்க வரேன், நான் டார்கெட் போட்டு வச்சிருக்கேன். இங்க இருந்து டார்கெட் ஹிட் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு செல் ஆயிருக்கு. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு செல் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பட் இதுவுமே ப்ராப்பர் கரெக்டான செட்டப்ல தான் செல் கிடைச்சிருக்கு. நமக்கு வந்து பை என்ட்ரி முடிச்சுட்டு இமீடியட்டா ஒரு செல் என்ட்ரியுமே நமக்கு இங்க கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. இது பழைய வீடியோ ரெக்கார்ட் பண்றப்போ. அப்ப இவ்வளவு ஸ்ட்ரகலையும் நீங்க தாண்டி வந்தால் மட்டும்தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்க ப்ராஃபிட்டபிளா கொண்டு வர முடியும். ஸோ 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் வேஸ்ட் பண்ணாம கரெக்டான ஒரு இடத்துல பண்ணுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒன்று இல்லை வந்து எமோஷனலா லேகா இருக்கு, எமோஷனலா வீக்கா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எடுக்கக்கூடிய கிளாஸ் சாட்டர்டே சண்டேஸ் இருக்கக்கூடிய கிளாஸை வந்து 1-to-1 செஷனாக தான் இருக்கும். எடுத்து பயன்பெற்று கொள்ளுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.